மக்களே, அதாவது இன்னைக்கு நாம நம்ம ஆட்டோக்கார தம்பி இவருதான். இன்னைக்கு இவர் என்ன சொல்லியிருக்காரு நாட்டு மக்களுக்கு, வேதத்துல ரொம்ப பயங்கரமான புலின்னு சொல்லலாம். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. குழந்தை ஞானஸ்தானம் கர்த்தரால வந்ததல்ல, தெளிப்பு ஞானஸ்தானம் கர்த்தரால வந்ததல்ல. அது தெளிப்பு ஞானஸ்தானம், குழந்தை ஞானஸ்தானம், இதெல்லாம் என் பைபிள் அதை சொல்லவே இல்லை. என் பைபிள் அதை சொல்லவே இல்லை. என் வேதத்திலே இல்லை அப்படின்னு சொல்றாரு. சரி, ரைட். ஆனா வேதத்துல இல்லாத வேகாத காரியங்கள் மலேசியால கலெக்டர் இருக்கிறதுன்னு மட்டும் பொய் சொல்லலாமா? பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு இருக்கு. பொய் சொல்லுகிறவன் ஆக்கினைக்கு தப்பான் அப்படின்னு இருக்குது. அப்படியே ஒரு என்ன சொல்றது, வெளியில உள்ள கதையெல்லாம் கொண்டு வச்சு முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, அவருடைய காவலர் பணி செய்யக்கூடியவருக்கு உதவுனாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் கதை விடுறீங்களே, மோட்டிவேஷனலா பேசுறீங்களே, இதெல்லாம் எங்க வேதத்துல சொல்லியிருக்கு. சரி, தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுக்க கூடாதுன்னு யாரு சொன்னா? அதாவது இப்போ நான் இருக்கேன் சரிங்களா, என் பையன் நான் கிறிஸ்தவனா இருக்கிறதுனால என் பையனும் கிறிஸ்தவன் ஆயிட்டான். அவனுக்கு ஒரு கல்யாணம் முடியுது, அவனுக்கு ஒரு பிள்ளை வருது சரிங்களா. அப்போ ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் பிறக்க போற பிள்ளைக்கும் அது தொடர்ந்து வருது. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசீர்வாதம் வருது. ஆசீர்வாதம் என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் அது தொடருது. கொலைசீருக்கு எழுதிய நிருபம் 2வது அதிகாரம் 11, 12, 13 ஆகிய வசனங்கள்ல வாசிக்கும் பொழுது அங்கே சாலிடா குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை ஞானஸ்தானம் அப்படிங்கிறது ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் எனக்கு வருது, என் குழந்தைக்கும் வருது. சரியா? அதே வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிறு பிள்ளைகள் எனக்கு வருவதற்கு இடம் கொடுங்க, அவங்கள தடை பண்ணாதீங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு பரலோக ராஜ்யம் உரியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை கூட தடை பண்ணல. சோ அவர்கிட்ட வரணும் அப்படின்னு சொன்னா ஞானஸ்தானம், விருத்த சேதனம் அப்படின்னு இருக்கா இல்லையா? இதுக்கு மேல வசனம் வேணுமா? எங்க இருந்துடா வர்றீங்க அப்படிங்கிறது தெரியல. சரி ரைட்டு, தெளிப்பு ஞானஸ்தானம் இருக்கா அப்படின்னு கேட்டா, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 36:25 நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, நான் உங்களின் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நீங்கள் சுத்தமாவீர்கள் அப்படின்னு சொல்லி எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில எப்படின்னு கேட்டீங்கன்னா, கத்தோலிக்க திருச்சபை அதிலிருந்து பின் வந்த லூத்ரன் இருக்கார் இல்லையா, மார்ட்டின் லூத்ரன், இந்த லூத்ரன் சர்ச்சிலையும் இந்த தெளிப்பு ஞானஸ்தானம், குழந்தை ஞானஸ்தானம் கரெக்டா சாலிடா கொடுத்துருவாங்க. அது போக சிஎஸ்சிலையும் சரி மூழ்கி ஞானஸ்தானம் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொன்னா இல்ல, எல்லாமே தெளிப்பு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3000 பேர் ஒரே சமயத்தில் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அப்படின்னு இருக்கு. இந்த பண்டிகையில அங்க குளம் இருந்திருக்கா, அல்லது தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுத்தார்களா, அல்லது மூழ்கி ஞானஸ்தானம் கொடுத்தார்களா அப்படிங்கிற இது தெரியல. அதாவது அந்த நூற்றாண்டுகள்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா தெளிக்க செய்தாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அதாவது வேத விவிலிய அறிஞர்கள் என்னன்னா, தெளிப்பு மற்றும் தண்ணி மேல ஊத்துறதுமா வச்சிருக்காங்க. அதாவது எப்படின்னா, வரிசையா போக விட வேண்டியது, அப்படியே ஒரு குளத்துல இருந்து தண்ணி எடுத்து ஊத்துறது. இந்த 2 பாயிண்ட் அப்ல அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா வரலாற்று ஆசிரியர்கள் அப்படி சொல்றாங்க. சோ நாம ஞானஸ்தானம், குழந்தை ஞானஸ்தானம் வேணுமா அப்படின்னு கேட்டா, என்னுடைய குழந்தையினுடைய குழந்தைக்கு புரியுதுங்களா, என்னுடைய மகனுடைய பிள்ளை வருது இல்ல, அவனுக்கும் ஆசீர்வாதம் வருது, அந்த குழந்தைக்கும் ஆசீர்வாதம் வருது. பிள்ளை அதாவது நீங்க இஸ்ரவேலர்னு வைங்களேன், இஸ்ரவேலருக்கு மாத்திரமல்ல, அவ பிறக்க போகிற பிள்ளைகளுக்கும் உன் சந்ததியை ஆசீர்வதிப்ப அப்படின்னு இருந்துன்னா, அந்த டீம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல பிறக்க போற குழந்தைக்கும் இதாகுது. சரி, அடுத்தது எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலர்கள் 7ஆம் நாளிலே விருத்த சேதனம் சுன்னத் அப்படிங்கிற இதுல நுனித்தோலை எடுத்துருவாங்க. நுனித்தோல் அப்படின்னு சொன்ன பச்சைக்குன்னு பச்சையா இருக்கும், அதுல வேண்டாம், நுனித்தோலை 7ஆம் நாள்ல கட் பண்ணிடுவாங்க. அப்படிதான் ஆண்டவருக்கும் கட் பண்ணாங்க. சரிங்களா? அப்போ 7ஆம் நாள்ல விருத்த சேதனம் செய்யப்படுகிறது. சோ அதன் அடிப்படையில இந்த ஞானஸ்தானத்தையும் பிறந்த குழந்தைக்கும் அந்த ஆசீர்வாதம் வருகிறதுனாலே அதை கணக்கிட்டு கொடுத்தாங்க. என் வேதத்தில் இல்லை சொல்றாமல, பைபிள் அதை சொல்லவே இல்லை. என் வேதத்தில் இல்லை. மலேசியால எப்படின்னு கேட்டீங்கன்னா கலெக்டரே கிடையாது, மலேசியா கலெக்டர் வந்தாரு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அண்டார்டிக் உருட்டின அந்த இவன் வேத வசனத்துல இருக்கா அப்படின்னு கேட்கறான்.
உனக்கு முதல்ல வேத அறிவு இருக்கா, அறிவு இருக்கா அப்படின்னு நான் கேட்கிறேன். அது போக வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாட்ஷா படம் அந்த காலகட்டங்களில் ஒரு ரொம்ப ஃபேமஸான ரஜினி பாட்டு. நான் ஆட்டோக்காரன் நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன் நல்லவங்க கூட்டுக்காரன்னு ஆயுத பூஜை நிகழ்வை வச்சு, அது ஆயுத பூஜைங்கிற இதுலயே ஒரு பாடலா வந்துச்சு. அதை நம்ம காட்சிப்படுத்த முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது காப்பிரைட் கிளைம்ல வச்சிருக்காங்க, ட்ரேட் மார்க்ல வச்சிருக்காங்க. சரி ரைட்டு, இவன் பாட்டை பயன்படுத்தலாம். கிருப 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 ஒருத்தன் கேப்ப போட்டுக்கிட்டு கோமாளி மாதிரி எங்கிட்டு அந்த வாத்து எப்படி ஆடும், டிபுக்கு டிபுக்கு டிபுக்குன்னு அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருப்பான் பாத்தீங்களா. அந்த சீனையும் எப்படியே அந்த ஃபுல் போக்கஸா இந்த ஆட்டோக்காரன் சீனை அவன் பார்த்துருக்கான். அப்படியே அப்சாப் ஆகி உள் வாங்கி நேர கிருப கிருப சாங்ல போடுறா அங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்னமோ ரஜினிகாந்த் நினைப்பு. உடனே அப்படியே டோல் பட்டையில போட்டுக்க வேண்டியது, இது பண்ணிக்க வேண்டியது, பல காரியங்கள் உல்டா மேக்ல பண்ணிக்கிட்டு குழந்தை ஸ்தானம் இல்லை அநேக வசனங்களை கொடுக்க முடியும். போயிடுறியா, எங்கேயாவது போயிடுறியா, டேய் எதுக்குடா வர்றீங்க அப்படிங்கிறது தெரியல. டேய் வேத வசனத்தெல்லாம் சிம்பிளா போய் வாசிக்கடா, ஒவ்வொன்னா திறந்து வாசிக்கடா. திறந்த புத்தகமாக பைபிள் இருக்கின்றன. நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, எதை பண்றதா இருந்தாலும் சரி, நீங்க கத்தோலிக்கர்கள் எதை பண்றாங்க அல்லது வந்து சிஎஸ்சில பண்றாங்க, லூதரன் சர்ச்சில் பண்றாங்க, இதெல்லாம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க பைபிள வாசித்தாலே, முழுமையாக வாசித்தாலே உங்களுக்கு சாலிடா தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? அது இல்லை இது இல்லை, இந்த உப்பு இல்லை காரம் இல்லைங்கிறது குழம்புல வேணா இருக்கலாம். ஆனா பைபிள்ல சாரம் ஏற்றப்பட்ட சத்திய வசனங்களாக இருக்கிறது. நீங்க ஒவ்வொரு பாயிண்ட்ல ஒவ்வொரு எழுத்துல நீங்க பார்க்க முடியும் அது என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது, அது எதனுடைய அடிப்படையில் அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு. இன்னைக்கும் வசனம்னு கொடுக்குறாங்களே, பழைய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய வசனத்தை தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ராஜாவின் உணவு அது எல்லாத்துக்கும் பங்கிட்டு போனது. சமபந்தி போஜனமாக எல்லாரும் சமமானவர்கள், கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ஒன்றானவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டுதான் இந்த வசனத்தை எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆங்கிலேயன் கொண்டு வந்த காரியம். இந்த ஆகாரங்கள், சாப்பாடு, இந்த மாதிரியான காரியங்கள், ஏழை பணக்காரன் இந்த வித்தியாசமின்றி அசனத்தை கொண்டு வந்தாங்க. இதை இன்றைய வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சிஎஸ்ஐல மற்றும் கத்தோலிக்க லூதரன் சர்ச்சில் எல்லா இடத்துலயுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சாலிடா இது பண்றாங்க, வைக்கிறாங்க. ஸோ எதை செஞ்சாலும் எதை பண்ணினாலும் கிறிஸ்து இயேசுக்கென்றே செய்கிறோம். என்னிடத்தில் வருகிற சின்ன பிள்ளைகளை தடை பண்ணாதிருங்கள். ஆண்டவரோடு கூட வரணும்னு விருப்பப்படுகிற சின்ன குழந்தைகளை என்ன நீ தடை பண்ணாதப்பா. நீ யாரு? தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா அங்கேயும் வசனம் இருக்கிறது. எல்லாமே வசனத்தின் ஊடாகத்தான் ஒவ்வொரு விவிலிய அறிஞர்களும் எல்லாம் பகுப்பாய்வு செய்து பர்ஃபெக்டா கடைபிடிச்சு வர்றாங்க. அதுல மாற்றமே கிடையாது. நீங்க வந்துகிட்டு ஊடால வந்துகிட்டு இது போன்ற திடல் தற்குறிகள், அதே போன்று என்னன்னு கேட்டீங்கன்னா வந்துகிட்டு ஊடுருவிய ஆட்கள், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு போட வேண்டியது சுத்தமாவே உபதேசம் கிடையாது. ஆண்டவர் சொன்ன வேதத்தின் அடிப்படையில சொல்றதே கிடையாது. வேற வாக்கியத்தையே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 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 மலேசியா அதிபர், மலேசியா கலெக்டர் ஒருத்தர், அவரு வந்து இவருக்கு சேவம் பண்ணாராம். அது கூட ஒரு சின்ன செக்மெண்ட்டை நீங்க பார்த்துவாங்க. இங்க இருந்து மலேசியாவுக்கு போயிருக்கும் போது என்ன பிக்கப் பண்ண ஒரு பெரிய கார் வந்தது. இறங்கின உடனே பிக்கப் பண்ணதுக்கு கார் வந்தது. சரி ஓவர் பில்டப் கொடுக்க போற, பில்டப் பண்றியோ பீலா விடுறியோ அது தெரியாது. ஆனா உலக மக்கள்லாம் உன்னை பத்தி நம்புது பத்தியா. சரி மேல ஒரு பெரிய விஷயம் சொல்லுவான், செகண்ட் சொல்லுவான், அதுதான் மிகப்பெரிய ஹைலைட்டடு. அது என்னங்கிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ள போயிடலாம். வயசான தாத்தா மாதிரி இருந்தார் அவர். எங்களை எல்லா இடத்துக்கும் எங்க போகணும் பாஸ்டர், இங்க போங்க சொல்றது என்ன சொல்றதுன்னு தெரியலைங்க. மலேசியா கவர்மெண்ட் வந்து ஒரு 55 வயசு அல்லது 58 வயசு 60 வயசு அந்த வயசுல ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருவாங்க. வயசான தாத்தா எப்படி வந்து இது பண்ணாரு வச்சாரு, இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு. நான் உலகத்துல இருக்கிற அதிகாரிக்கு வேலை செய்கிறேன், உலகத்தை படைச்ச அதிகாரிக்கு நீங்க வேலை செய்றீங்க, நான் மொழியை செய்றேன் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை போட்டு விட்டான் பாத்தீங்களா. காதுல ரத்தம் வர்ற மாதிரி கதை விடுவான். அப்படியே வண்டியா ரீல் விடுவாங்க, கலரா ரீல் விடுவான். ஆச்சரியமா பார்க்கணுங்கிறதுக்காக இப்படிப்பட்ட மோட்டிவேஷன் எல்லாம் கொடுக்கறது. எவா கூகுள் இருக்காரா? இந்த கூகுள் வந்து அதுல சர்ச் பண்ணுவோம். சர்ச் பண்ணி பார்த்துட்டு எவா மலேசியால கலெக்டர் உண்டா, இல்லைன்னா சார்ஜிபிட்டியே கேட்டுருவோம். சார்ஜிபிட்டி வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, மலேசியால கலெக்டர் எவனாவது இருக்கானா? என்ன இப்படி சொல்லிட்டு பொசுக்குன்னு. அப்ப இவன் சொன்னது என்னது? பொய் தானே, பொய் சாட்சி சொல்லாதுன்னு இருக்குல்ல வேதம், சொல்லுதே இல்லையோ? அப்ப இவ்வளவு காரியங்கள் இல்ல, சொல்லாத பைபிளில் சொல்லாத எழுதப்படாத ஒரு
காரியத்தெல்லாம் நின்றுகிட்டு அப்படியே தண்ணி குடிக்காம பேசுறது, தண்ணி குடிக்காம பேசிட்டு அப்படியே அவனுக்கு பேசி பேசியே டயர்டாகி அப்படியே சிவரிங் ஆகி அப்படியே வேத்து விறுவிறுக்கு. உடனே துண்டை போட்டு அப்படியே இது பண்ணிட்டு என் தேவன். பைபிளே எடுத்து வாசிக்க மாட்டாங்க, மோட்டிவேஷனலா போய் பாத்துக்குவாங்க. ஒரே நாளில் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக ஆகுவது எப்படி அப்படிங்கறத கற்றுக்கிட்டா. இவனுக்கு யாரு பைபிள் கிளாஸ்ல சொல்லி கொடுத்த வாத்தியாருன்னு தெரியல. டேய் வாத்தியாரு, நீ எங்க இருந்தாலும் உனக்கு சொல்லடா, டேய் இவனெல்லாம் ஒரு ஊழியம்னு சொல்லி வந்திருக்கா, இவன் அட்டூழியம் பண்றான்டா. மோட்டிவேஷனல் கலெக்டர் முதலமைச்சர் இல்லைன்னா பெரிய நடிகர், இதை வச்சுதான் உருட்டுறது. இதுதான் இவனுக்கு புலப்பா போகுது. இதை வச்சுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா சபையே முங்கம் போடுவான். அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் போய் பணக்காரன் ஒரு ஒரு ஊண்டுகோலா இருக்கிற மாதிரி, உலகத்துல ஏதாவது சரிவு இருந்ததுன்னா அதை வச்சு ஒரு காரியத்தை பண்றது வைக்கிறது. என்னத்த சொல்றதுங்க, கோல்டுன்னு ஒண்ணு வந்ததுன்னா சளின்னு வந்துதாங்க ஆகும். அதுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷனலா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்குதுங்க உலகத்துல. உலகம்னு இருந்தா பாடுகள்னு இருக்கும், உலகம்னு இருந்தா உபத்திரம் இருக்கும், உலகம்னு இருந்தா உருப்படாதவனும் இருப்பான், உருப்படி உள்ளவனும் இருப்பான். உடனே வந்துட்டு அந்த ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு கலெக்டர் சபையில தூட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வண்டி வந்துச்சா, வண்டியா கதையை வளர்ந்து விட வேண்டியது. இவனுக்கெல்லாம் என்னத்தங்க சொல்றது. ஐயோ கடவுளே, காதுல ரத்த வர மாதிரி காது விடுறாங்க. கீழே இருக்கிறவங்க என்ன மாதிரியான மனநிலையில இருக்கிறாங்க. இவன் சொல்றதெல்லாம் பொய்யுடா, இவன் வேதத்தின் அடிப்படையில் இல்லடா, இவன் வேகாத போய, இவன் மோட்டிவேஷனலா போக வேண்டியவன் கடைசி அப்படியே காத்தடிச்சு என்னமோ இங்க சபைக்குள்ள வந்துகிட்டு அதுல ஒரு 300 பேரு படித்தவர்களாவே முட்டாளா இருக்கிறாங்களே. புரியுதுங்களா? பட்டிக்காட்டானா கூட ஏமாற்ற முடியாது, படிச்சவனை ஏமாத்திடலாம். புரியுங்களா? செங்கல்ல சங்கமெல்லாம் பூசி இது 24 கேரட் தங்கம்னு சொன்னா ஐயா கொடுங்க ஐயா, அது ஜெபிச்ச இது எப்படி ஜெபிச்ச தங்க கட்டிங்க செங்கல்க அப்படின்னு சொன்னா ஐயா கொடுங்க ஐயா, எவ்வளோயா? 20,000 22,30 ரூபாப்பா. அப்படியா பரவாயில்லையா, ரொம்ப கம்மியா இருக்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வீட்டுல போய் ஒரு போர்டு போடுவான், செங்கல் சிலுசில்லான்னு ஒரிஞ்சு கிடக்கும். கடவுள் செங்கலை ஏமாத்திட்டுமே அப்படின்னு. படிச்சவன் தான் ஏமாறுதான் ஐயா, சரியா? படிக்காதவங்க கூட ஏமாறதுக்கு மாட்டாங்க. படிச்ச பேருங்க தான் அந்த மோட்டிவேஷன்ல போட்டுக்கிட்டு எதையாவது சொல்லுவான், நம்புற மாதிரி கதை விடுறான். அவார்ட்ல காதலுக்கு அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காதலில் வருகிறது தேனு அப்படிங்கிற மாதிரி. என்னத்தங்க சொல்றது, மக்களை கோமாளி ஆக்குறதுக்குன்னே வந்துடுறாங்க. ஒவ்வொருத்தரும் பைபிளை வாசிக்கணும். பைபிளை வாசிக்காம எதுக்காக பைபிள் கொடுக்கப்படுகிறது? எதுக்கு இலவசமாக உங்க இடத்துல வரப்போகிறது? நாங்கெல்லாம் கொடுக்கறது எதனால கொடுக்குறோம்? சும்மா அப்படியே இருக்கு, என்ன அப்படியே அவன் சொன்னதை கேட்டு இவன் சொன்னதை கேட்டு இருக்கிறதுக்கா? சொல்லுங்களேன். அதாவது பைபிள் புத்தகம் எதுக்கு கொடுத்துருக்கு? இப்போ 1ஆம் கிளாஸ்ல இருக்கீங்க, புத்தகம் நோட்டு கிட்ட எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அப்படியே 10th 12th அதுக்கப்புறம் மறுபடியும் டிகிரி, எதுக்கு புத்தகம்லாம் கொடுக்குறாங்க? எதுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க? எதுக்கு இதெல்லாம் வைக்கிறாங்க? படிச்சு அதுல தேர்றதுக்கு, அறிவில் தேர்வதுக்கு தானே. அப்போ பைபிளையே கையில இதுல வச்சுக்கிட்டு இன்னொருத்தன் வந்து டீச் பண்ணிக்கிட்டே இருப்பான், உள்ளாத கதையெல்லாம் விடுவான். அப்பம்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணுமா? இது என்ன அடிப்படை? மோசமான செயலுங்க. இது மாதிரியான ஆட்டோக்காரனை நம்பாதீங்க. வேறொரு பதிவு. வணக்கம்.